வணக்கம் தோழிகளே, நான் உங்கள் பூவிராஜி. இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வச்சு ரெசிபி பண்ணிடுவோம். வாங்க பார்த்துடலாம். குட்டி குட்டியாக வெட்டியாச்சுங்க. மரவள்ளி கிழங்கு வச்சு சூப்பரான ரெசிபி செஞ்சிடலாங்க. அதுக்கு தேவையான பொருள்: 1 டம்ளர் பச்சரிசி, ஒரு அரை மூடி தேங்காய், குட்டி குட்டியாக வெட்டின மரவள்ளி கிழங்கு, 2 வெல்லம், 2 ஏலக்காங்க. இவ்வளோதாங்க. ரெசிபி செஞ்சிடலாம். மிக்ஸி சாரில் வெல்லத்தை சேர்த்துக்கலாம், 2 ஏலக்காய் சேர்த்துக்கலாம், இந்த தேங்காய் பூ சேர்த்துக்கலாம், டீஸ்பூனில் அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாங்க. இந்த மரவள்ளி கிழங்கையும் சேர்த்துக்கலாங்க. 1 கப்பு தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ கொஞ்சமாக ஊற்றிக்குவோம். கிழங்கு வெள்ளைக்கட்டி தேங்காய் எல்லாம் அரைச்சாச்சுங்க. இப்போ எடுத்து வச்ச அந்த பச்சரிசி 1 கப் மாவை சேர்த்துடலாங்க. இது போல் தண்ணி சேர்த்துக்கிட்டு அரைப்போம். ரொம்ப தண்ணி விடக்கூடாது. நம்ம போட்ட பச்சரிசி மாவை நல்லா கட்டி இல்லாமல் கிண்டிட்டு கொஞ்சம் மீதம் இருக்கிற அந்த 1/4 டம்ளரும் தண்ணி ஊற்றிடலாங்க. மரவள்ளி கிழங்கு வச்சு இந்த பலகாரம் பண்ணலாங்க. அற்புதமாக இந்த கந்தர்ப்பம் செஞ்சிடலாங்க. சிம்பிளாக சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். தீயை மிதமாக வச்சுக்கிட்டாங்க செய்யணும். நிறைய வச்சிங்கன்னா கரைஞ்சி போயிடும், டேஸ்ட் மாறிடும். இந்த ஸ்டேஜில் எடுத்துடலாம் பாருங்கள். வீட்டில் பலகாரம் பண்ணியாச்சுங்க. மரவள்ளி கிழங்கு கந்தர்ப்பம் நீங்களும் செஞ்சு பாருங்கள். முக்கியமாக ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாதுங்க. மாவு கொஞ்சம் சாஃப்டாகவும் இருக்கணும். பார்த்து ஊற்றிக்கலாம். இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சு மூடி வச்சாச்சுங்க. இப்படியே இட்லி பானையில் வச்சு வேக வச்சிடலாம். 10 நிமிஷம் ஆச்சுங்க. நல்லா வெந்துருச்சு. இதில் தேங்காய் பூ, சீனி எல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய் பூ துருகியாச்சுங்க. இதில் சீனி சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்துக்கலாம். குட்டி குட்டியாக வேக வச்சுருந்த மரவள்ளி கிழங்கு இப்படி மசிச்சுக்கலாங்க. கையில் இளஞ்சூடாக இருக்கையில் அவிச்ச மரவள்ளி கிழங்குல கொஞ்சம் போல் எடுத்து சீனி தேங்காய் பூ போட்டு இது ஒரு ஸ்நாக்ஸாக ரெடி பண்ணியாச்சுங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. உண்மையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. இதில் நாட்டு சர்க்கரையும் போட்டு கலந்து கொடுக்கலாம். அவங்க பிடிக்கிறதுக்கு தக்கன சாப்பிட்டுக்கலாங்க. இதுவும் சூப்பராக டேஸ்டியாக இருக்கும். உருளைக்கிழங்கு வெஞ்சனம் மாதிரி பண்ணிட்டா சூப்பராக இருக்குங்க மரவள்ளி கிழங்கு வெஞ்சனம். இதில் தேங்காய் பூ போடுறவங்க போட்டுக்கலாம். இப்படியே காரசாரமாகவும் சாப்பிட்டுக்கலாங்க. தயிர் சாதம் ரெடிங்க. மரவள்ளி கிழங்குக்கும் நல்லா தயிர் சாதத்துக்கும் சூப்பர் காம்பினேஷனுங்க. அட்டகாசமாக இருக்குது. செஞ்சு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.